ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம சேனல் என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னா 10th மேக்ஸ் ஓட ஃபர்ஸ்ட் ரிவிஷனில் கேட்ட கம்பல்சரி கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். இது கம்பல்சரியில் கேட்ட 5 மார்க் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 42. இது உங்கள் எக்ஸசைஸ் 5.2ல் இருக்கிற 14th சம். சரிங்களா? ஸோ கொஸ்டினை கொடுத்துருங்கன்னா PQRS is a rhombus. Its diagonal PR and QS intersect at M and satisfy QS equal to 2PR. If the coordinates of S and M are 1,1 and 2,-1 respectively, find the coordinates of P. So என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபிகர் வந்து ராம்பஸோட diagonal கொடுத்துட்டாங்க PR and QS. இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணது கொடுத்துட்டாங்க. S ஓட பாயிண்ட்ஸ் கொடுத்தாச்சு 1,1, M ஓட பாயிண்ட் கொடுத்தாச்சு 2,-1. P ஓட கோஆர்டினேட் என்னன்னு கேட்காங்க. அதாவது P பாயிண்ட் என்ன அப்படிங்கிறது கேட்காங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம ராம்பஸ் வரைஞ்சிக்கலாம். ராம்பஸோட மெயின் ப்ராப்பர்ட்டி ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ஸோ ஸ்கொயரோட ஒரு டைமண்ட் ஷேப் மாதிரி இங்கே வரையணும் ராம்பஸ். ஓகேங்களா? எம் கொடுத்தாச்சு, எஸ் கொடுத்தாச்சு. நான் டயக்ராமில் மார்க் பண்ணியிருக்க பாருங்க. ரைட்டா? ஸோ பிஆரும் கியூஎஸும் டயக்ராம் கொடுத்துட்டாங்க. ஸோ டயக்ராமுக்கு ஏற்ற மாதிரி வரைஞ்சிட்டோம். இப்போ ரீட் பண்ணால் PQRSங்கிற நேம் வர மாதிரி நீங்கள் மார்க் பண்ணியிருக்கணும். சரிங்களா? சரி, இப்போ நீங்கள் டயக்ராம் வச்சு நீங்கள் அப்ரோச் பண்ணாலே நமக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும். எம் தெரியும், எஸ் தெரியும், வி கேன் ஃபைண்ட் கியூ. இதை நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா நமக்கு இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்று தெரிஞ்சாதான் நம்ம அதர் பாயிண்ட் கண்டுபிடிக்க முடியும். பட் இங்கே எனக்கு 2 பாயிண்ட் தெரியும். ஸோ ஐ கேன் ஃபைண்ட் கியூ. எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா எம்ங்கிறது இப்போ பார்த்து டயக்ராம் படி பார்த்தீங்கன்னா இது மிட் பாயிண்ட் மாதிரி இருக்கா? இப்போ மிட் பாயிண்ட் ஃபார்ம்ல யூஸ் பண்ணிடலாமா? மிட் பாயிண்ட் ஃபார்ம்ல என்ன? x1 + x2/2, y1 + y2/2 ஈக்குவல் டு மிட் பாயிண்ட். ஓகேங்களா? இங்க x1 y1 நமக்கு தெரியாது. இல்லைன்னா x2 y2 எடுத்திருக்கேன். ஸோ ஃபார்முலா அப்ளை பண்ணீங்க அப்படின்னா 1 + x2/2, 1 + y2/2 ஈக்குவல் டு மிட் பாயிண்ட் 2,-1. ஸோ இப்போ கோஆர்டினேட் ஈக்குவல் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் டேர்ம் செகண்ட் டேர்ம் ஈக்குவல். ஃபர்ஸ்ட் டேர்ம் ஈக்குவல் பண்ணி நீங்க சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா 2 = 1 + x2/2, 2 கிராஸ் ஆகும் 4. x2 keep it here, +1 சைட் போனா -1. அப்போ 4 - 1 is 3. அதே மாதிரி செகண்ட் கோஆர்டினேட் ஈக்குவல் பண்ணீங்கன்னா -1 = 1 + y2/2, 2 கிராஸ் ஆகும், டிவிஷன் அன்சைட் போனா மல்டிப்ளை. ஸோ -2 = 1 + y2. y2 keep it here, இந்த +1 அன்சைட் போனா -1, ஸோ -3. அப்போ உங்களுக்கு இந்த q கோஆர்டினேட் என்ன கிடைச்சிருக்கு பாருங்க. q கோஆர்டினேட் தான் x2 y2 வச்சிருக்கேன். ஸோ x2 is 3, y2 is -3. ஸோ q கோஆர்டினேட் என்ன கிடைச்சிருக்கு பாத்தீங்கன்னா 3, -3. ஒரே ஒரு டேட்டா. இந்த 2 பாயிண்ட்ல இருந்து we can find q பாயிண்ட் மிட் பாயிண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். சரிங்களா? நெக்ஸ்ட் ஒரு ப்ராப்பர்ட்டி நம்ம அப்ளை பண்ணலாம். இது ராம்பஸ் ஒன்லி ஒன் மோர் ப்ராப்பர்ட்டி, ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ஸோ இந்த PQ PS ஈக்குவல். ஏன் பிங்கிற வச்சு நம்ம அப்ரோச் பண்ணணும்? நம்ம கொஸ்டினே P தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஒரே ஒரு அப்ளிகேஷன் தான். PQ = PS because all sides are equal. அப்படி பண்ணியாச்சா? இங்க P என்னது? டிஸ்டன்ஸ். ஏபின்னு போடுவோம்ல, டிஸ்டன்ஸ். PS என்னது? டிஸ்டன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் நம்ம டிஸ்டன்ஸ் ஃபார்முலா அப்ளை பண்ணாலே போதும். Pங்கிற பாயிண்ட் நமக்கு தெரியாது. நான் x1 y1 எடுத்துருக்கேன். Q பாயிண்ட் தெரியும், S பாயிண்ட் தெரியும். இப்போ PQ ஃபார்முலா டிஸ்டன்ஸ் ஃப்ரம் √(x1 - x2) ² + y1 - y2 ² இப்போ PQ பாத்தீங்கன்னா x1 - 3 ² y1 -3 போடுவீங்க. அப்போ +3 ² ஆயிடும். நெக்ஸ்ட் PS பார்க்கும்போது x1 - 1 ² + y1 - 1 ² ஸ்கொயர் ரூட்குள்ள வரும். டிஸ்டன்ஸ் ஃபார்முலா தான் நம்ம அப்ளை பண்ணிருக்கோம். சரிங்களா? இப்போ ரெண்டு பக்கம் ஸ்கொயர் ரூட் இருக்கு. அப்போ we can eliminate ஸ்கொயர் ரூட். ஸோ உள்ள இருக்கிற a + b ² ஃபார்முலா, a - b ² ஃபார்முலா எக்ஸ்பிரஸ் பண்ணுங்க. a² + b² -2ab, x1² + 9 -6x1 + a² y1² + b² 3² 9 + 2ab 2 × 3 6y1 equal to ரைட் சைடு எக்ஸ்பிரஸ் பண்ணுங்க. a - b ² x1² + 1² -2x1 + y1² + 1 -2y1 a - b ² ஃபார்முலா எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கோ. ஸோ இப்போ ரைட் சைடு எதெல்லாம் கேன்சல் பண்ணலாம் பாருங்க. x1² கேன்சல், y1² கேன்சல் ஆயிரும். எல்லா டைமையும் ஒரு சைட் கொண்டு போங்க. நான் இந்த டைம் அந்த சைட் கொண்டு போயிருக்கேன். கொண்டு போனீங்கன்னா மைனஸா இருக்காங்க ப்ளஸ்ஸா மாறிடும், ப்ளஸ்ஸா இருக்காங்க மைனஸ் மாறிடும். இந்த டைம் நமக்கு அப்படியே தான் இருக்கு. -2x1 -2y1 1 + 1 2. இந்த டைம் எல்லாத்தையும் நான் அந்த பக்கம் கொண்டு போயிருக்கேன். -x1 அந்த சைட் போகும்போது +6y1 +6y1 அந்த சைட் போகும்போது -6y1 9 + 9 +18 அந்த சைட் போகும்போது -18 = 0. ஸோ இப்போ லைக் டைம்ல ஆட் பண்ணீங்கன்னா இங்க -2x1 இருக்கு, இங்க 6x1 இருக்கு. ஸோ ஆட் பண்ணீங்கன்னா 4x1 here -2y1 here -6y1 ஆட் பண்ணீங்கன்னா -8y1. இங்க பாத்தீங்கன்னா 2 - 18 -16 = 0.
ஸோ இப்போ காமன் ஃபேக்டர் என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா 4 ஈக்குவல் 4 டிவைட் பண்ணிடலாம். டிவைட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கணும் x1 மைனஸ் இது 4 டிவைட் பண்ணிங்கன்னா 2y1 இது 4 டிவைட் பண்ணிங்கன்னா -4 = 0. ஸோ இப்போ நீங்கள் இந்த டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி நீங்கள் டெரைவ் பண்ண ஃபைனல் ஈக்குவேஷன் இந்த ஈக்குவேஷன். சரிங்களா? இப்போ நீங்கள் டயக்ராம் படி நீங்கள் அப்ரோச் பண்ணீங்கன்னா P is the intersecting point of QP and PS. அப்போ இந்த லைன்ல இந்த QPங்கிற பாயிண்ட் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா லை ஆகும். இல்லைன்னா இந்த லைனை இந்த Qங்கிற இந்த Sங்கிற பாயிண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா சாட்டிஸ்ஃபை பண்ணும். அப்போ இங்கே இருக்கிற எக்ஸ் கோஆர்டினேட்டுக்கு பதிலாக இங்கே இருக்கிற x1 பதிலாக நான் பாயிண்ட் சப்ஸ்டிட் பண்ணுறேன். when x1 = 3 பிகாஸ் Qல உள்ள எக்ஸ் கோஆர்டினேட்டையும் Sல உள்ள எஸ் கோஆர்டினேட்டையும் நம்ம சப்ஸ்டிட் பண்ணுறோம். S1 இங்கே இருக்கிற S1 ஓகேங்களா? அப்போ நான் when x1 = 3 இந்த ஈக்குவேஷன் போய் சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா 3 - 2y1 - 4 = 0. 2 NC பேரும் -NC plus 2y1 = 3 - 4 - 1. So y1 = -1/2. When x1 = 1 இதை சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா 1 - 2y1 - 4 = 0. 2y1 = -3/2. இல்லை நீங்கள் y கோஆர்டினேட்டுக்கு நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணலாம். y கோஆர்டினேட்ல நீங்கள் 1 சப்ஸ்டிட் பண்ணுவீங்க, இங்கே -3 சப்ஸ்டிட் பண்ணுவீங்க. ஸோ இந்த ஈக்குவேஷனில் நீங்கள் 1, -3 கூட நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணலாம். எது பண்ணாலும் ஆன்சர் கரெக்டாக தான் வரும். ஸோ உங்களுக்கு பி கோஆர்டினேட் அப்போ ஃபைனலாக உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கு பார்த்தீங்க அப்படின்னா 3, -1/2. ஏன்னா 3 இருக்கும்போது y கோஆர்டினேட் -1/2, 1 இருக்கும்போது y கோஆர்டினேட் -3/2. ஸோ உங்களோட பி கோஆர்டினேட் ஃபைனல் ஆன்சர் 1, -3/2 இல்லை 3, -1/2. ஏன்னா இந்த Pங்கிற பாயிண்ட் இந்த ஈக்குவேஷன்ல நம்ம Qங்கிற பாயிண்ட் வந்து என்ன பண்ணிக்கலாம், சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். இட் சாட்டிஸ்ஃபை. ஏன்னா இந்த பாயிண்ட் இந்த லைன்ல தான் என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா லை ஆகுது. அப்புறம் இந்த பாயிண்ட்டை இந்த ஈக்குவேஷன்ல நான் என்ன பண்ணலாம், சப்ஸ்டிட் பண்ணலாம். நீங்கள் x1 பதிலாகவும் சப்ஸ்டிட் பண்ணுங்க, இல்லை y1 பதிலாகவும் சப்ஸ்டிட் பண்ணுங்க. பண்ணீங்கன்னா you will get the answer. Thanks for watching.